ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எம்சிபி அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரை பற்றி பார்ப்போம். ஸோ எம்சிபி அப்படிங்கிறது இட்ஸ் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ், எல்எல்எம், ரேக், ஏஜென்ட், ஸோ எல்எல்எம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து இந்த எம்சிபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ லேட் 2024 டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்சிபி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஓப்பன் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து கான்டெக்ஸ்ட், ஹவு இட் கிவ்ஸ் கான்டெக்ஸ்ட் டு எல்எல்எம்ஸ். ஸோ கான்டெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சேட் ஜிபிடியில் நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த கான்டெக்ஸ்ட். இப்போ ஒரு டிக்கெட் புக்கிங், ஒரு ஒரு இல்லை ஒரு டூருக்கு போகிறீங்க, அந்த பிளேஸை பற்றின டீட்டெயில்ஸு, அங்கே என்ன இருக்குது, எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, எது லேட்டஸ்ட் ஸ்பாட், அந்த மாதிரி கேட்குறப்ப அந்த கான்டாக்ட்ஸ், அந்த கான்வர்சேஷனை வச்சு அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதில் எம்சிபிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரன் டைம் ரியல் டைம் டேட்டாவை வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஜென்ரிக்காக வந்து எம்சிபி சர்வர் வந்து நம்ம லோக்கலில் இருக்க டேட்டாவை லோக்கலுக்கு டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கலில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, ஜேபக் இமேஜஸ் இருக்குது, இல்லை டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனில் ஏஐ அப்ளிகேஷனில் கொண்டு வரணும். இல்லை ஒரு வெப் ஏபிஐ இருக்குது, வெப் ஏபிஐ இன் டர்ம்ஸ் ஆஃப் குவிக் புக்ஸு, சேல்ஸ் ஃபோர்ஸு. ஸோ அந்த மாதிரி ஏபிஐயில் இருக்க ஃபியூச்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் எம்சிபியில் வந்து எம்சிபி எம்சிபி கான்செப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்சிபியில் வந்து என்ன 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 மாதிரி சர்வீசஸ், என்ன டெக்னிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ மீனிங், ஸோ பேசிக்காக எம்சிபி ஹோஸ்ட், கிளையன்ட்ஸ், சர்வர்ஸ், இதுதான் மெயின். ஸோ ஹோஸ்ட் இந்த சென்ஸ் எதில் யார் ஹோஸ்ட் பண்ணுறான். ஸோ ஃபார் நவ் கிளவுட் டெஸ்க்டாப்பில் உங்கள் எம்சிபி ஏபிஐ கனெக்ட் பண்ணி நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்சிபி கிளையன்ட்ஸ். ஸோ கிளையன்ட்ஸ்லாம் அந்த ஹோஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ ஒன் அந்த ஹோஸ்டில் வந்து கம்யூனிகேட், ஹோஸ்ட்டுக்கும் கிளையண்ட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எம்சிபி கிளையன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எம்சிபி சர்வர்ஸ். ஸோ இதில் தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ஒரு ஏபிஐ, தேர்ட் பார்ட்டி ஏபிஐ இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எம்சிபி சர்வர்ஸ், எம்சிபி சர்வர்ஸ், எம்சிபி சர்வர் தான் அது. ஸோ எம்சிபி சர்வர் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அது ஏபிஐக்கு டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அதில் கொடுக்கலாம். ஸோ பேசிக்காகவே வந்து இதில் ஏன் ஒய் எம்சிபி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பிளக் அண்ட் பிளே இன்டெகிரேஷன்ஸ். ஸோ அது எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு இப்போ ஆல்ரெடி ஏஐ நம்ம கையில் இருக்குது, ஒரு பென்ட்ரைவ் மாதிரி. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உங்கள் எல்எல்எம் ப்ராஜெக்ட்ஸில், அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உங்கள் லோக்கலில் இருக்கிற டேட்டா வந்து செக்யூராக வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இன்டர்னல் ஐடி ஆர்கனைசேஷனில், ஸோ அவங்க 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 ஹெச்ஆர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ, இல்லை மற்ற டீம் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கோ, இல்லை ஒரு 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 கான்ட்ராக்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை query பண்ணுறதுக்கோ, அதை வந்து வெளியே எல்எல்எம் மற்ற ஏஐ அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு போகாமல் டைரெக்டாகவே அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு ஏஜென்ட் ரெடி அப்ளிகேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ ஏஜென்ட் ரெடி அப்ளிகேஷன்ஸ் இட்ஸ் ஐடியல் ஃபார் பில்டிங் எ மல்டி ஸ்டெப் ஏஜென்ட்ஸ். ஸோ இப்போ மல்டி ஸ்டெப் ஏஜென்ட்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேபி புக் ஹோட்டல் ரிசர்வேஷன் ஆப்பு, இல்லை ஒரு டிக்கெட் புக்கிங் ஆப்பு. ஸோ மல்டி ஸ்டெப் இருக்கும். ஓடிபி ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க, ஓடிபி வரும், ஃப்ரம் டு, ஸோ எந்த இதில் பே பண்ணுறீங்க, பே பண்ண பிறகு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஏஜென்ட், மல்டி ஸ்டெப் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண முடியும் எம்சிபியில். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக வந்து நம்ம எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த எம்சிபி சர்வரை வந்து லாமா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அந்த எம்சிபியில் கிரியேட் பண்ணுற டூல்ஸை
நம்ம ஆக்சஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம் லாமா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ பேசிக்கா எல்லா எக்ஸாம்பிளையும் வந்து கிளாட் டெஸ்க்டாப் வச்சு தான் இருக்கும். நீங்க அந்த அஃபிஷியல் சைட்ல பாத்தீங்கன்னாவே குவிக் டியூட்டோரியல்ஸ்ல கிளாட் டெஸ்க்டாப் வச்சு இருக்கும். பட் அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இப்ப டைரக்டா நம்ம ஒரு கோடு ஐ மீன் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை நீங்க ஒரு வேர்ட்ப்ரெஸ்க்கு ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரைப்புக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க இந்த லாமா இண்டெக்ஸ் மாதிரி ஃப்ரேம் யூஸ் பண்ணி அப்படியே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக ஐ தாட் லாமா இண்டெக்ஸ் டூல் எம்சிபி பத்தி சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ சில இப்போ குவிக் ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் a பேசிக் குவிக் ஸ்டார்ட் டியூட்டோரியல். ஸோ நான் வந்து மெயினாக பைத்தான் தான் அதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த குவிக் டியூட்டோரியல் வந்து யூவி, ஸோ யூவிகான்ங்கிற சிஎல்ஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு சர்வர் ரன் பண்ணுறது, அந்த சர்வர் எப்படி கிளாட் டெஸ்க்டாப்பில் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி லாமா இண்டெக்ஸில் இருக்கிற கிரியேட் பண்ணியிருக்க எம்சிபி டூல்ஸை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் இதான் நான் ஜஸ்ட் பேசிக் கோடை மாற்றி 2 டூல் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். லெட் மீ ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்ஸ் பீப் லைப்ரரி. ஸோ எம்சிபி ஹெச்டிடிபிஎக்ஸ் வந்து அசிங்க்ரோனஸாக ஒரு வெப் யூஆர்எலுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாமா இண்டெக்ஸ் டூல்ஸ் எம்சிபி வந்து இது வந்து ஒரு கிளைண்ட். ஸோ எம்சிபி வந்து ஒரு எம்சிபி கிளைண்ட் பேஸ் டூல். ஸோ இது என்ன பண்ணணும்னா இதை வச்சு ஒரு எம்சிபி சர்வர் என்ன ஆயிருக்குதா அதுல இருக்கிற டூல்ஸை வந்து டூல்ஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். டூல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிடும் லாமா இண்டெக்ஸ்ல. ஸோ அதான். ஸோ இப்போ எம்சிபி சர்வர் எக்ஸாம்பிளில் வந்து ஸோ ஒரு ஃபாஸ்ட் எம்சிபி. ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஹை லெவல் இம்ப்ளிமெண்டேஷன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இன்டெகிரேஷன், ஸ்ட்ரைப்போ குவிக் புக்ஸோ இல்லை விக்கிபீடியா அது ஏபிஐ. ஸோ அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்ட் எம்சிபியே போதும். ஸோ இப்போ நீங்கள் கஸ்டமாக ஒரு ஏபிஐ டிசைன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு வெப் சாக்கெட் லெவலில் ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறீங்கன்னா லோ லெவல் ஏபிஐ. ஸோ இப்போ லோ லெவல் ஏபிஐனா நீங்கள் அந்த கோர் ஆர்கிடெக்சரு, அதில் இருக்கிற எம்சிபியில் இருக்க டூல்ஸ், ரிசோர்சஸ், ப்ராம்ப்ட், ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும் பேசிக். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹை லெவல் ஃபாஸ்ட் எம்சிபி சர்வர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு மூவி சிஎஸ்வி ஃபைலு. ஸோ அந்த மூவி சிஎஸ்வி ஃபைல இருக்க மூவி டீட்டெயிலை சர்ச் பண்ணால் எடுத்துகிட்டு வரும். அந்த சிஎஸ்வி வந்து டேட்டா ஃப்ரேமில் போட்டு அந்த டேட்டா ஃப்ரேமில் சர்ச் பண்ணால் மூவி டைட்டில் இருந்தால் அது பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அது ஒரு ஏபிஐ, அது ஒரு டூல். நெக்ஸ்ட் வந்து இந்த serper டாட் டெவ் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி கூகுள் சர்ச் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் சர்ச் பண்ணி டாப்ல இருக்கிற இப்போ சப்போஸ் ஒரு மூவி டைட்டில் வந்து சிஎஸ்வியில் இல்லை அப்படின்னா அதை வந்து கூகுளில் தேடி 2 ரிசல்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ தான். ஸோ இந்த எம்சிபி டாட் டூல் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ டெக்கரேட்டர். ஸோ இது வந்து இட் ரெஜிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் டூல்ஸ் டு மேக் தம் accessible டு எம்சிபி கிளையன்ஸ். ஸோ எம்சிபி கிளையன்ட்ஸ்னா நான் சொன்ன மாதிரி லாமா இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு டூல் டிசைன் பண்றோம், ஏஐ டூல்னா அதுல இருக்கிற அங்க இருந்து இந்த டூல் ஆக்சஸ் பண்றதுக்கு இதை வந்து இந்த இந்த எம்சிபி டாட் டூல் டெக்கரேட்டர் நம்ம போட்டிருக்க ஃபங்க்ஷன் வந்து ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ இந்த கெட் மூவி இன்ஃபோ அப்படிங்கிறத வந்து நீங்க எம்சிபி கிளையன்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கோடு. ஸோ டேட்டா ஃப்ரேம்ல இன்டெகிரேட் பண்ணிட்டு நேம் டைட்டில் மட்டும் நம்ம சர்ச் பண்றோம். ஸோ அடுத்து இன்னொரு எம்சிபி டூல். இதுல வந்து அசிங்க்ரனஸ் சர்ச் வெப். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஏஜென்ட்டுடைய கான்செப்ட் என்னன்னா நம்ம கொடுக்குற query பொறுத்து இப்போ ஒரு இதுல நாட் ஃபவுண்டுன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு டூல்ல வந்து அது இன்புட் கொடுத்து ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மூவிஸ் லிஸ்ட் நான் வச்சிருக்கிறது வந்து லேட்டஸ்ட் மூவிலாம் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகுற இல்லை 2024ல ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு இன்டர்ஸ்டெல்லார், சாரி இந்த வெரி லேட்டஸ்ட் மூவிஸ் நம்ம இப்போ வரப்போற ஜுராசிக் வேர்ல்டோ இல்லை வேற மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 2 அந்த மாதிரி என்ன புது மூவி போட்டாலும் இந்த சர்ச்ல இருந்து சர்ச் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதான். ஸோ 2 சிம்பிள் எம்சிபி டூலு. அதில் வந்து எஸ்எஸ்இ அப்படின்னுங்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பைத்தான் எம்சிபி சர்வர் அண்டர் ஸ்கோர் டைப் எஸ்எஸ்சின்னு கொடுக்குறேன்.
ஸோ சர்வர் எஸ்எஸ்சி அப்படின்னா, ஸோ எஸ்எஸ்சி அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்சிபியில் சர்வர் சென்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ரௌசர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ வித்தவுட் த கிளைண்ட் ஹேவிங் டு கான்ஸ்டன்ட்லி ரெக்வஸ்ட் இட். ஸோ ஒரு 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 கிளைண்ட் வந்து கான்ஸ்டன்டாக ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆரம்பிச்சு விட்டா டேட்டா வந்துகிட்டே இருக்கும். இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன் ஃப்ரம் த சர்வர் டு த கிளைண்ட். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது 8000 போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நெக்ஸ்ட் வந்து எம்சிபி கிளைண்ட் கிரியேட் பண்ணி அந்த எம்சிபி கிளைண்ட்ல இருந்து இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றோம், இதை எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் ஜென்ரிக் சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து இது ஒரு ஏ அசிஸ்டன்ட் மூவி டேட்டாபேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த கெட் ஏஜென்ட்டுங்கிறதுல என்ன நடக்கும்னா, இட்ஸ் எம்சிபி சர்வரில் இருக்க டூலை ஃபெச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஏஜென்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த எம்சிபி டூல் ஸ்பெக் அப்படிங்கிறது வந்து பேஸ் கிளாஸு அதை யூஸ் பண்ணி அந்த சர்வரில் இருக்க லிஸ்ட் ஆஃப் டூல்ஸை வந்து நம்ம எடுத்து இந்த டூல்ஸ் இந்த ஏஜென்ட்ல வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம். அதான் நெக்ஸ்ட் யூசர் சென்ட் பண்ணுற மெசேஜை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஸோ யூசர் மெசேஜை அந்த டூலுக்கு அனுப்பி அந்த ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது இந்த ஹேண்டில் யூசர் மெசேஜ் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. வெர்போஸ் நம்ம ட்ரூ அந்த டீபக் ட்ரூங்கிற மாதிரி கொடுத்தோம்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி நமக்கு காட்டும். ஸோ அது நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஓகே, இதை ரன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிளைண்ட் யூஸ் பண்ணி சர்வரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி 8000 போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பேசிக் எம்சிபி கிளைண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண முடியும். தென் எம்சிபி டூல் ஸ்பெக்கில் வந்து இந்த கிளைண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அனுப்புனோம்னா, ஸோ அந்த சர்வரில் இருக்கிற டூல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். நம்ம ஆல்ரெடி இந்த கெட் ஏஜென்ட்டில் அந்த கோட் தான் இருக்குது. ஸோ அதை பண்ணிடுறோம். ஸோ இந்த இந்த ஏஜென்ட்டுக்கான கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ இதையும் ரன் பண்ணிடுவோம். ஸோ இது அப்புறம் என்ன ரன் பார்க்கலாம். ஸோ நான் வந்து போர்ட்டு மாற்றிருக்கேன். மாற்றின பிறகு இருக்காதான்னு பார்ப்போம். ஸோ 3000 போட்டு பண்ணேன். ஸோ இந்த இடத்துல 3000 போட்டு கனெக்ட் பண்ணுவோம் /SSC. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற டூல்ஸை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ அந்த எம்சிபி சர்வரில் இருக்கிற டூல்ஸ் ரீட் பண்ணி அதில் என்ன அந்த டூல்ஸை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ கெட் மூவி இன்ஃபோங்கிறது ஒரு டூலு, சர்ச் அண்டர்ஸ்கோர் வெப் அப்படிங்கிறது ஒரு டூலு. ஸோ அதோடைய மெட்டா டேட்டா இது ரெண்டும். ஸோ தென் இதில் எப்படி இன்புட் கொடுக்கலாம், அந்த எம்சிபி டூல் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு இன்புட் சர்ச் மூவிஸ் பை டைட்டில் கொடுத்து கேட்குறேன். ஸோ இது இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம இந்த இன்டர்ஸ்டெல்லாருங்கிறது மூவி.csvலே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ப்ராசஸ் பண்ணி த காலிங் டூல் கெட் அண்டர்ஸ்கோர் மூவி அண்டர்ஸ்கோர் இன்ஃபோ டைட்டில் இன்டர்ஸ்டெல்லார். ஸோ அது எங்கே இருக்குன்னா, இப்போதைக்கு நான் எக்ஸிட் கொடுக்குறேன், இதை அப்போதான் காட்ட முடியும். ஸோ கெட் மூவி இன்ஃபோங்கிறது டூல் வந்து கால் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம வச்சிருக்க சிஎஸ்வியில் இன்டர்ஸ்டெல்லாருங்கிற மூவி இருக்கு. இதோ இருக்கு.
ஸோ இந்த மூவியை வந்து அது கால் பண்ணி அதோடைய டேட்டா வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம மூவி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம், ஃபுல்லாக அந்த சிஎஸ்வியில் என்ன டேட்டா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை மறுபடியும் ரன் பண்ணி நான் வேற ஒரு லேட்டஸ்ட் மூவி பற்றி கேட்குறேன். டெல் மீ அபவுட் இப்போ ரிலீஸ் ஆன மூவி என்ன? ஸோ டெல் மீ அபவுட் தி ஜார்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் மூவி இன்ஃபோவில் வந்து இந்த டேட்டாவும் வரல. அதே மாதிரி அடுத்த அடுத்த ஏஜென்ட்டும் கால் பண்ணல. ஸோ லெட்ஸ் ட்ரை வித் டிஃப்ரெண்ட் டேட்டா. ஸோ இப்போ வேற ட்ரை பண்ணுவோம். டெல் மீ அபவுட் த மூவி கிங்டம் ஆஃப் த பிளானட். ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்வியில் இந்த மூவி இல்லை. ஸோ வந்து இந்த கூகுளில் சர்ச் பண்ணி அதோட டேட்டாவை இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஸோ வேற என்ன கேட்கலாம்னா டென் வேணாம். ஸோ அந்த அந்த மூவி இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வாட் அபவுட் த க்ரூ அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த வெர்போஸ் ரெண்டுமே ஆக்சுவலாக ஒர்க் ஆயிடுச்சு. சாரி, இங்கே வந்து கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து சர்ச் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் கொண்டு வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேணாம் கேட்டிருக்கோம். ஸோ அது சர்ச் பண்ணி பார்த்து வரல. ஸோ இந்த இடத்துல டெல் மீ அபவுட் த க்ரோ அப்படின்னு கொடுத்தோன்னே, ஸோ இட்ஸ் கான்வர்சேஷனுங்கிறனால அது ஓகே, இது க்ரோங்கிறது மூவின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மூவி அந்த ஏஜென்ட் சிஎஸ்வி சிஎஸ்வி யூஸ் பண்ற டூல்ல ஒர்க் ஆகாதனால சாரி, தி க்ரோ வந்து அந்த கெட் மூவி இன்ஃபோலியே ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த டேட்டா எடுத்துட்டு வந்துடுது. ஸோ இப்போ கடைசியாக என்ன கொடுத்தேன்னா டெல் மீ அபவுட் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 2 கொடுத்தேன். ஸோ அது எப்படி சர்ச் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நோ ரிசல்ட் வந்தனால ஆட்டோமேட்டிக்காக சர்ச் வெப் 2ல கால் ஆகி நமக்கு ரிசல்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஸோ பேசிக்காக எம்சிபி வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஏபிஐ அப்ளிகேஷன் வந்து எம்சிபியில் இன்டெகிரேட் பண்ணி செக்யூராக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஸோ இதான் நான் இந்த கோடு, இந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸு எல்லாமே வந்து நான் என்னோட கிட்ஹப்பில் போடுறேன். எது டவுட்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ்.